லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் இறுதிச் சுற்று போட்டியாளர் பாடிய பாடல் வெற்றி மகுடம் சூடக்கூடியவர் யார்? அதில் 4வது தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர் திவினஸ். ஆரம்பத்தில் இருந்தே அவர் சவாலான பாடல்களை பாடி வருகின்றார். பழைய பாடல்களாக இருந்தாலும் உள்ளங்களுக்கு மத்தியில் போட்டி போட்டு அந்த பாடலை ரசிக்கக்கூடிய ஆற்றல் அந்த பாடலுக்கு இருப்பதாக இசை அமைப்பாளர்கள் கூறி வருகின்றார்கள். தற்பொழுது வரை பாடிய அனைத்து பாடல்களும் மக்கள் மனங்களை தொட்ட பாடலாகவே இருக்கின்றன. அந்த வகையில் திவினஸ் மற்றும் ஜோகஸ் பாடிய பாடலுக்கு நடுவர்கள் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டி அவர்களை வாழ்த்தி எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த பாடகர்களாக வருவீர்கள் என்ற ஆசீர்வாதமும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மக்கள் வாக்குப்படி யார் இறுதிச் சுற்றில் வெற்றி மாலை சூடக்கூடியவர் என்பதுவே ஆர்வமாக பலரும் எதிர்பார்க்கும் ஒரு விடயமாகும். சரிகமப நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் வெற்றி மகுடம் சூடுவது என்றால் அது இலகுவான காரியம் அல்ல. ஒவ்வொரு பாடலுக்கும் இருக்கின்ற உயிரோட்டமும் அந்த பாடலின் திறமையும் நடுவர்களால் ஆராயப்படுகின்றது. திறமையானவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு சரிகமப நிகழ்ச்சி பின்னிப்பதில்லை. அந்த வகையில் எதிர்காலத்தில் சிறந்த ஓர் வெற்றியாளராக திவினஸ் தெரிவு செய்யப்படுவார் என்றால் அது மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஏனென்றால் பல பேரும் வாழ்த்தக்கூடிய ஒரு சிறுவனாக திவினஸ் இருக்கின்றான். அனைவரையும் கலங்க வைக்கக்கூடிய பாடலையும் அவன் பாடுகின்றான். ஆகவே வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த வெற்றி நாயகன் திவினஸாக இருக்குமா என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.